பேரழகி, உன் கண்ணழகு என்னை மயக்குதடி. உன் புன்னகை ஓரத்தில் காணும் ஒளியில் புகுந்து கொள்ள என் நெஞ்சம் துடிக்குதடி. பிரியா, உன்னை பிரியாமல் இருக்க துடிக்கும் விஜய். விஜய், ஃபேண்டாஸ்டிக். போட்டோ எடுக்கிறதுல தான் எக்ஸ்பர்ட் நினைச்சேன். கவிதையிலையுமா? ஃபைட்டர், ரைட்டர், handsome photographer, 3 in 1. I like you, but I love you. மெதுவாடி, உதடு ஒட்டிக்க போகுது. எல்லாம் இப்பவே கொடுத்தா எப்படி? நேர்ல பாக்கும்போது கொஞ்சம் பாக்கி வச்சுக்க. என்னாச்சு உனக்கு? முதல்ல நீ உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி கூல் ட்ரிங்க்ல யாரடி விஸ்கியை கலந்து கொடுத்தது? நீ சொல்லு, யார் விஸ்கியை கலந்து கொடுத்ததா? சத்தியமா நான் இல்லம்மா. ஏன் போதை ஏறிடுச்சா? பாதம் மாறிடுச்சு. பாதம் மாறிடுச்சா? போதையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பார்த்தா நான் ரவுடிங்க. ஒருத்தன் கண்ணேங்கிறான், ஒருத்தன் முக்கியங்கிறான், ஒருத்தன் பியூட்டிங்கிறான், ஒருத்தன் வாடிங்கிறான். ஐயோ! அப்ப அங்க திடீர்னு ஒரு ஹீரோ, ஒரு குத்து, ஒரு உதை, அவ்வளவுதான். அந்த ரவுடிஸ் பயந்து ஓடி போயிட்டாங்க. அப்புறம் என்ன, என்னை காப்பாத்துனது இல்லாம போதையில இருக்கேன்னு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. சி பாவண்டி, ராத்திரியெல்லாம் பக்கத்திலே உட்காந்து காவலுக்கு இருந்திருக்காரு. ஆமா, அந்த ஆளுக்கு காலு இருந்ததா? ஐயோ, நீ ஏண்டி காலை மேல போடுற? காலடி. எனக்கே உன் அழக பார்த்து உன் மேல காலை போடணும்னு ஆசையா இருக்கு. அவர் எப்படி போடாம இருந்தாரு? போடி, வாய் மூடு. He is a gentleman. யாரடி அந்த ஜென்டில்மேன்? இதோ இவர்தான். இந்த ஜென்டில்மேனை எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பாவோட பத்திரிகையில பிரஸ் போட்டோகிராஃபர். பேரு விஜய். நிச்சயமாவே இவர் பெரிய மனுஷன் தான். செல்ஃப் மேட் மேன். யார்கிட்டயும் எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்க மாட்டாரு. அவருக்கு யாரும் இல்ல, தனி மரமா தான் இருக்கிறாரு. நைஸ், வெரி நைஸ். உண்மையிலேயே நீ ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர். விஜய், இன்னைக்கு கல்ச்சரல் அகாடமியில நேஷனல் ஆர்ட்ஸ் சார்பில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுல பல நாட்டு கலைஞர்களும் கலந்துக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை நீ கம்ப்ளீட்டா கவர் பண்ணணும். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் பிரியா. இவர் என் பிரஸ்ல போட்டோகிராஃபர் விஜய். ஹலோ. ஹலோ விஜய், இது என் பொண்ணோட ஃப்ரெண்ட் பிரியா. அங்கிள், கீதா எங்க? லைப்ரரிக்கு போயிருக்காமா. நீ என்ன சாப்பிடுற, காஃபியா டீயா? டீ. விஜய், நீ? இவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதான் சாப்பிடுறேன். சக்கரை எவ்வளவு போடணும்? சக்கரை கொஞ்சம் குறைச்சலா போடுமா. பையன் ரொம்ப இனிப்பானவன், ஸ்வீட் பாய். ரொம்ப நன்றி சார். கலக்கட்டா? நீங்க தான் கலக்கணும். Oh my God. பரவாயில்லைங்க. ஐயோ, பரவாயில்ல. I'm sorry uncle. I'm very sorry. நீங்க கோட் கொடுங்க. வாஷ் பண்ணி 5 மினிட்ஸ்ல அயர்ன் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் வேண்டாங்க. ஐயோ, குடுப்பா. இல்ல வேண்டாம் சார். அட ஃபங்க்ஷனுக்கு வேற போணும், குடுப்பா. பரவாயில்ல, வேண்டாம் சார். குடுப்பாங்கறேன். வேண்டாம் சார். ப்ளீஸ் கொடுங்க. சரிங்க. I'm very sorryங்க. போட்டோஸ் கேளுங்க. ஆமா, போட்டோங்க. 5 மினிட்ஸ்ல கொடுத்துறேங்க. I'm sorry uncle. வெரி ஜோவியல் அண்ட் ஸ்வீட் கேர்ள் பிரியா. கோடீஸ்வரம் பொண்ணா இருந்தாலும் திமிரே கிடையாது. சோஷியல் மைண்டட் இல்ல? ரொம்ப கரெக்ட் சார். ஓ, நேரமாச்சேன்னு பாக்குறியா? பிரியா, அங்க என்னமா பண்ற? போட்டு ரெடியாமா? விஜய் புறப்படணும், நேரமாச்சு. அது ஆச்சு. Oh my God. Oh shit. வாமா சீக்கிரமா. வந்துட்டேன் uncle. வந்துட்டேன். நானே போய் பார்த்துட்டேன். வந்துட்டேன். இது என்னங்க இது? பிரஸ் பண்ணி கொடுங்கன்னா பொட்டலம் கட்டி கையில கொடுக்குறீங்க? இல்லங்க, நான் வந்து நல்லா பிரஸ் பண்ணேன். அப்படியா?
ஐயோ போட்டுக்காதீங்க. ஏன் இப்படி கையில போட்டுக்கங்க. கையிலயா? ஏன்? ஆமாங்க, அதான் நல்லா இருக்கு. பாருங்க, இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன், ரஜினி ஸ்டைல். அப்படியாங்க? முதல்ல கைப்பற்றிருக்க உடம்புல ஐயோ. ஏற்பட்டிருக்க. இது என்னங்க? அது என்னமோங்க. அப்படியா? என்னப்பா விஜய், கோட்டை எப்படி இருக்கு? கிழிச்சிட்டாங்க. ஐம் வெரி சாரிங்க. இத மனசுல வச்சுக்காதீங்க. வச்சுக்கிறீங்க. எதுங்க? உங்களுக்கே தெரியும். ஃபங்க்ஷனுக்கு நீ போறியா இல்ல நான் போட்டுமா? நீங்க போங்க. இந்தாங்க. இது என் கையில தானே இருந்தது. இப்பதாங்க கீழே போட்டீங்க. அப்படியா? ஆமாங்க. வரேன். பிரியா 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 விஜய் 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 பிரியா 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 விஜய் விஜய் விஜய். பிரியா பிரியா தாழம்பூ மலர்வதற்கு தேதி இருக்கிறது, மல்லிகை பூவுக்கும் கூட ஜாதி இருக்கிறது. ஆனால் காதல் பூ இருக்கிறதே, அது மலர்வதற்கு தேதியும் பார்ப்பதில்லை, ஜாதியும் பார்ப்பதில்லை. இருதயத்தில் ஆரம்பித்து கண்களில் முடிந்தால் அது கண்ணீர், கண்களில் ஆரம்பித்து இருதயத்தில் முடிந்தால் அது காதல். காதல் ஆணையும் பெண்ணையும் பார்க்குமே தவிர அந்தஸ்து பேதம் பார்ப்பதில்லை. காதல் நதிக்கு யாரும் கரை கட்டுவதில்லை, அது தன் கரைகளை தானே இட்டுக் கொள்கிறது. காலகாலமாக ஓடிக்கொண்டிருக்கும் காதல் வெள்ளத்தில் இதோ இன்னும் 2 ஓடங்கள்.